வணக்கம் மக்களே. ஒரு தேவிக்கு 3 மார்புகள் இருந்ததா? அந்த 3வது மார்பு எப்படி மறைந்தது? இது ஒரு சாபமா அல்லது தெய்வ ரகசியமா? இன்று நாம் பார்க்கப் போவது மீனாட்சி அம்மன் அவர்களின் அதிசய பிறப்பும் மர்மமான 3வது மார்பின் ரகசியமும். பண்டைய காலத்தில் மதுரை நாட்டை ஆட்சி செய்தார் மலையத்வாஜ பாண்டியன். அவருக்கும் அவரது மகாராணிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் பல யாகங்கள் செய்து இறைவனை வேண்டினர். ஒரு நாள் யாக குண்டத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றியது. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி. அப்போது வானிலிருந்து ஒரு தெய்வக் குரல் கேட்டது. இந்த குழந்தை தன் கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பு தானாக மறையும். அந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் வைத்தனர். பின்னர் அவள்தான் மீனாட்சி. சிறுவயதிலிருந்தே வாள், வில், குதிரை சவாரி எல்லாவற்றிலும் சிறந்தவள். அவள் ஒரு சாதாரண ராஜகுமாரி இல்லை, ஒரு வீர ராணி. அவள் உலகை வெல்ல முடிவு செய்தாள். வடக்கு முதல் தெற்கு வரை எல்லா ராஜ்யங்களையும் வென்றாள். இறுதியாக அவள் சென்றது கைலாயம். அங்கே அவள் எதிரே நின்றார் சிவபெருமான். அந்த கணம் மீனாட்சியின் 3வது மார்பு தானாக மறைந்தது. அவள் கண்களில் இருந்த கோபம் மாறி ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது. அப்போது அவள் உணர்ந்தாள், இவர்தான் என் கணவர். சிவபெருமான் சிரித்தார். மதுரைக்கு வருகிறேன், உன்னை மணக்க. மதுரையில் நடைபெற்றது பிரபஞ்சமே பார்த்த திருமணம். சிவபெருமான் அங்கு சுந்தரேஸ்வரராக வந்தார். மீனாட்சி அம்மன் அவரை மணந்தார். அந்த திருமணம் இன்று வரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடந்தோறும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் அற்புதமான திருவிழா அது. இப்போது கேள்வி, 3வது மார்பு என்ன அர்த்தம்? அது ஒரு குறையில்லை, அது ஒரு சக்தியின் அடையாளம். அவள் முழுமையான சக்தி. ஆனால் அவள் வாழ்க்கையின் துணையை கண்டபோது அந்த சக்தி சமநிலையாக மாறியது. இது ஒரு புராண சின்னம். அதாவது, சரியான நபரை சந்திக்கும்போது வாழ்க்கை முழுமை பெறும் என்ற செய்தி. மீனாட்சி அம்மன் கதை ஒரு அதிசய புராணம் மட்டுமல்ல, பெண் சக்தியின் பெருமை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மர்ம கதையுடன் சந்திப்போம். வணக்கம் மக்களே.